வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்தாங்க, அது எந்த பார்ட்ல எந்த பகுதியில் இருக்கு, எத்தனை ஆர்டிகிள்ஸ், அதே மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஆர்டிகிளையும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அதாவது அந்த நம்மளுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தாண்டி வெளியே வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரியே இருக்கக்கூடியது, இதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்களோ நம்ம அதை மாதிரி பார்க்க போறோம் மக்களே. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ முதல்ல அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்ன? ஸோ பேர்ல இருக்கு உரிமை அப்படின்னு. அப்போ உரிமை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கானது. அதுதான் இப்போ நம்ம வந்து டிபிஎஸ்பின்னு ஒன்று பார்த்தோம், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு. அது வந்து யார் செய்ய வேண்டிய விஷயம்? அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து நமக்கான ஒரு உரிமைகள். இதை யார் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பே கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மக்களுக்கு சாதகமானது, அரசுக்கு எதிரானது. ஓகேவா? இப்போ ஒரு அரசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கும்போது வந்து மக்களுக்கான உரிமை, இது மக்களுக்கான உரிமை தான், அரசுக்கான உரிமை கிடையாது. ஓகேவா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கான ஒரு உரிமைகள். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியல் அமைப்பு யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷனுடைய பில் ஆஃப் ரைட்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பகுதி 3. ஸோ பார்ட் 3ல நமக்கு இருக்கு மக்களே. அதே மாதிரி இந்த ஆர்டிகிள்ஸ் எந்தெந்த ஆர்டிகிள்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஆர்டிகிள் 12 to 35 12 to 35 கவர் ஆகும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா. அப்போ இந்தியாவுடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்புல எதை சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு இந்த முக்கியமான விஷயங்கள். நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் முதல்ல இருந்த கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துன்னு கேட்டாங்க அப்படின்னா 7 இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கொஸ்டின் பார்ட்ஸ். நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து யாரை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க, மேக்னா கார்ட்டா, பகுதி, ஆர்டிகிள் முதல்ல எத்தனை இருந்து இப்போ எவ்வளவு இருந்து, கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கப்படும் அதை மட்டும் தான் நம்ம எடுப்போம். சில விஷயங்கள்லாம் ரொம்ப டீடைலா புக்லலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால இதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான் முதல்ல என்ன சொன்னேன், முதல்ல வந்து ஒரு 7 உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது 7 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு. 7 அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் அப்படின்னா அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to 18. அதுக்கு அடுத்தது ஃப்ரீடம். ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான உரிமை 19 to 22. இது நம்ம இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 24 வரைக்கும். அதுக்கு அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அதாவது எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், சமய சுதந்திரம் அப்படிங்கிறது 27 to 28. அப்புறம் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சார மற்றும் கல்வி உரிமை வந்து 29 to 30. அதற்கப்புறம் சொத்துரிமை அப்படிங்கிறது 31. அதற்கு அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிற 32. இதுல எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது எத்தனை ரைட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க, ஒரு டைப் ஆஃப் கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சைடில் இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு இன்னொரு சைடில் இந்த ஆர்டிகல் நம்பரை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டாவது டைப் ஆஃப் கேள்வி. இதுல மூணாவதா என்ன அப்படின்னா எந்த சட்டத்தை நீக்குனாங்க அப்படின்னா முதல்ல 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை எதை மாத்தினாங்க அப்படின்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 31 இருந்துச்சு, சரத்து 31. இதை 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலமா 31 இருந்து அப்படியே வந்து எங்க தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா 300A, அதாவது பகுதி, அதாவது நமக்கு பகுதி 3, அதாவது நமக்கு வந்து பகுதி 3ல இருந்து
பகுதி 12க்கு போயிட்டு ஆர்டிகல் 307. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது, அடிப்படை உரிமையா இருந்தது வந்து லீகல் ரைட், அதாவது சட்ட உரிமையா ஆகிடுச்சு. ஓகேவா? அடிப்படை உரிமை டு சட்ட உரிமை, எது சொத்துரிமை. அப்போ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பத்தி நிறைய கேள்வி கேட்பாங்க. எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எந்த சட்ட திருத்தம் மூலமா, அமெண்ட்மெண்ட் மூலமா நீக்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1970. இல்ல இப்போ எங்க இருக்குன்னு கேட்பாங்க, 300A. இல்ல இன்னொரு கேள்வி வந்து வருஷம் மட்டும் கேட்பாங்க, எப்போ இந்த சொத்துரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 1978. இப்போ எங்க இருக்கு? இப்போ வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன வகையான அது ஒரு உரிமை அப்படின்னா, அது வந்து சட்ட உரிமை, லீகல் ரைட். சோ இதை வச்சுதான் இதுல கேள்வி கேட்பாங்க. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை உரிமை இருக்கு? 6 உரிமைகள் இருக்கு, 6 அடிப்படை உரிமைகள். சோ வந்து நம்ம எக்ஸாம் வந்து இந்த கண்டென்ட் பார்த்தாச்சு, இதுல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்படிதான் கேள்விகள் வரும். இதுல இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிகிளா நம்ம பார்க்க போறோம். நமக்கு 12ல இருந்து 35 வரைக்கும். ஸோ இது வந்து நீங்க பாலிட்டியில லக்ஷ்மிகாந்த்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருசா கொடுத்துருப்பாங்க. அது வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு நமக்கு தேவை, டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு தேவைன்னு கேட்டால் அவ்வளோ டீப் அண்ட் டெப்த்தாக நமக்கு தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு முதல் ஆர்டிகிள் 12ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட், அரசு அப்படின்னா எதை சொல்கிறா, அதாவது அரசனுடைய பொருள். இப்போ நிறைய இடத்துல அரசாங்கம் இதை பண்ணணும், அரசு, ஸ்டேட்னு எல்லா ஆர்டிகிளையும் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எதை வந்து குறிக்கும் அப்படின்னா, அரசு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் கவர்மெண்ட். இதுதான் வந்து அரசு அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள். ஓகேவா? ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது ஸ்டேட்டுடைய டெஃபினிஷன் சொல்லுது. அதற்கு அடுத்து ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சட்டம், இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேவா? இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. பாராளுமன்றத்திலேயோ இல்லை வந்து நம்மளுடைய சட்டமன்றத்திலேயோ இல்லை வந்து ஒரு பிரசிடென்ட் ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டமோ, இந்த மாதிரி சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லா ஒன்று உருவாக்குறாங்க, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருந்தா அந்த லா வந்து வாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. VOID, வாய்ட் அப்படின்னா அது செல்லாது. புரியுதா? சோ ஆர்டிகல் 13 புரிஞ்சுதா? நான் ஒரு சட்டம் கொண்டு வரேன், இப்போ வந்து மோடி அவர்களோட சட்டம் கொண்டு வராரு, அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு போய் நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது ஹை கோர்ட்லேயும் நம்ம இந்த கேஸ் தொடங்கலாம். அதாவது ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்ம போகலாம், ஆர்டிகல் 226 படி ஹை கோர்ட்டுக்கும் நம்ம போகலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் போயிட்டு இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடலாம். அதற்கு அடுத்தது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சம பாதுகாப்பு. ஓகேவா? அதாவது லா முன்னாடி, சட்டத்தின் முன்னாடி நம்ம எல்லாமே வந்து சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து எந்த ஒரு விதத்திலையும் ஒரு சட்டம் வந்து இவர் வந்து ஒரு கொஞ்சம் ஏற்றமானவர், இவர் தாழ்வானவர் இப்படின்னு வந்து வகைப்படுத்தக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா அது அம்பானிக்கும் அதானிக்கும் அதே சட்டம் தான், ஒரு பாமர மக்களுக்கும் அதே சட்டம் தான். ஓகேவா? ஒரு குற்றம் பண்றாங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்ன ஒரு இதாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் என்ன ஒரு சட்டம்னாலும் அது எல்லாருக்கும் காமன், ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா பார்க்கும்போது ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டை யார் கொண்டு வந்தா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஏவி டைசி. ஓகேவா? ஸோ அதாவது வந்து சட்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாடு. ஸோ சட்ட விதிகள் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தவர் வந்து ஏவி டைசி. இதுவும் முக்கியமானது, அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்தது ஆர்டிகல் 15 வந்துட்டோம் அப்படின்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஒரு மனுஷனை வந்து அவனுடைய மதத்தின் அடிப்படையிலேயோ, இனத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலேயோ, இல்லை பாலினத்தினுடைய அடிப்படையிலேயோ, இல்லை பிறந்த இடத்தின் அடிப்படையிலேயோ எந்த பாகுபாடும் செய்யக்கூடாது, அந்த பாகுபாடை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க எதுக்காக, இதில் வந்து ஒரு 6 செக்ஷன் சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிகல் 15ல். முதல் செக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமம் இப்போவும் ஒரு சில கிராமங்கள்ல இருக்கு. அதாவது ஒரு குளம் இருக்கும், அதில் வந்து எல்லாம் ஒரு கிணறு இருக்கும். இந்த கிணறை வந்து
குறிப்பிட்ட ஒரு சாதியினர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், மற்ற சாதியினர் பயன்படுத்த முடியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி குளங்கள், குட்டைகள், இந்த ரோடு, இதெல்லாம் வந்து இந்த பேசிஸ்ல, இந்த சாதி, மத, பாலினம் இதன் அடிப்படையில் நீங்க வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் எதை பத்தி சொல்றாங்க? இந்த ரோடு, குளிக்கக்கூடிய இடம், இந்த கிணறு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ரெண்டாவது செக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டலு, பப்ளிக் பிளேசஸ், இது எதுலையுமே வந்து இந்த மாதிரி இதை சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக சில சலுகைகள் நீங்க பண்ணிக்கலாம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக, விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக. ஏன்னா இங்க வந்து செக்ஸை வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதாவது பாலினத்தினுடைய அடிப்படையில் எந்த டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆனா வந்து ஒரு இது கொண்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்க ஏதாவது சிறப்பான விஷயங்கள் பண்ணிக்கலாம், தனியாக சில விஷயங்கள் சலுகைகள் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து 4வது செக்ஷனும் 5வது செக்ஷனும் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, எஸ்சி அண்ட் எஸ்டி, அதாவது பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சில சலுகைகள் கொடுக்கறத பத்தி பேசுறாங்க. அடுத்தது 6வது செக்ஷன் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கான இடஒதுக்கீடு. நமக்கு வந்து இப்போ கூட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பத்தி பேசுறது வந்து நமக்கு 15 இந்த 6க்கு கீழெல்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இதுல வந்து ஒரு 6 விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த 6 விஷயங்கள் நம்ம டெப்தா போகணும் அவசியம் இல்லை. நம்ம இந்த PYQ பார்க்கும்போது வந்து நம்ம லாஸ்ட்ல மொத்தமா, அதாவது இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 30 கிளாஸ் சொல்லியிருக்கோம்ல, அதில் நம்ம தனியாக சில கிளாஸ்ல PYQ டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். நமக்கு இது மட்டும் டைரக்டா கொடுத்தே கேட்பாங்க, இதில் இந்த அளவுக்கு போதும், பட் சொல்றேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 16 பாத்தீங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நம்ம வந்து ஒரு TNPSC எக்ஸாம் எழுதுறோம். TNPSC எக்ஸாம்ல வந்து எல்லாருக்கும் வந்து சேம் தானே, அதாவது இந்த ரிலீஜியன் இது அப்படின்னு சொல்லி ஏதாவது இது பண்றாங்க. சில இடத்துல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை தாண்டி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொன்னேன்ல, இது 2 பேருக்கு மட்டும் பொருந்தாது. யாருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் பொருந்தாது. அவங்க பீரியட்ல இருக்கும்போது அவங்க மேல எந்த சட்டமும் அவங்களுக்கு மேல வந்து செல்லாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் 2 பேருக்கு வந்து செல்லாது. யாருக்கலாம் அப்படின்னா, ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று வந்து கவர்னர். அதற்கு அடுத்தது வந்து 17. ஸோ இந்த 17ம் 18ம் அடிக்கடி கேட்பாங்க. அடிக்கடி TNPSCல கேட்கக்கூடிய கேள்வி இந்த 17ம் 18ம். 17 வந்து தீண்டாமை ஒழித்தல், 18 வந்து பட்டங்களை நீக்குதல். தீண்டாமை ஒழித்தல் அப்படிங்கிறது தெரியும். அதாவது தீண்டாமை வந்து எந்த ஒரு வழியில பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதாவது ஒரு 2 கப்பு, அதாவது இந்த பிளாஸ்டிக் கப் கொடுக்கறது, கிளாஸ் கப் கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயங்களா இருந்தாலும், அதாவது அது தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு பழங்காலத்து தீண்டாமையிலிருந்து ஒரு நவீன தீண்டாமை எப்படி பண்ணாலுமே அது தீண்டாமை அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது 17. பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது முக்கியமா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு பிரிட்டிஷ் காலத்துல வந்து நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது திவான், சர் பகதூர், இந்த சர், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள். ஓகேவா? இந்த நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல சில பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. பகதூர், இந்த மாதிரி சில பட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டங்கள்லாம் யாருக்கு ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு கொஞ்சம் இணக்கமா போன மக்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அதாவது ஜென்ரலா, அதாவது வந்து நம்ம சில கொண்டாடக்கூடிய தலைவர்கள், நம்மளுடைய தமிழ்நாடு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேருக்கு வந்து பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் வரலாறு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது நான் தப்பா சொல்லலை, என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணம் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கூட பெரிய அளவுக்கு சண்டை போடாம கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு போன, கொஞ்சம் அப்படி ஒன்றி போன ஒரு இதுதான். ஓகேவா? அதனாலதான் இந்த நிறைய லீடர்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து, அது எல்லா லீடர்ஸும் சொல்ல, சில லீடர்ஸ். ஓகேவா? ஏன்னா வந்து ஏன் வந்து அந்த சில லீடர்ஸ் வந்து பிரிட்டிஷாருக்கு ஒத்து போனாங்க அப்படின்னா, அவங்க சார்ந்த சமுதாயம் வந்து மேலாதிக்க சமூகத்தினால வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட இருந்தா வந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது, பிரிட்டிஷ்ட போனா எனக்கு கல்வியெல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இணக்கமா போனாங்க. இதுதான் காரணம். ஸோ வந்து அந்த மாதிரி பட்டங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க மிலிட்ரி டைட்டில், இந்த பரம்வீர் சக்ரா, இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது 18. இந்த 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 19 பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 வகையான ஒரு சுதந்திரம் பத்தி, உரிமை பத்தி பேசுது. அதாவது பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை வந்து ஆர்டிகல் 19(1)A. ஓகேவா? சோ பி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஒரு இடத்துல அமைதியாட்டு ஆயுதம் இல்லாம கூடுறதுக்கு நமக்கான உரிமை இருக்குது. ஓகேவா? இது பி. அதுக்கடுத்து வந்து சங்கங்கள் அமைக்கிறதுக்கான உரிமை இருக்கு, அசோசியேஷன். இது வந்து சி. இந்தியாவில் நம்ம எங்க வேணாலும் நம்மளால ஃப்ரீயா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற உரிமை, இது வந்து டி. அதுக்கடுத்து இந்தியாவில் நம்ம எந்த ஒரு இடத்துல வேணாலும் போய் தங்கலாம் அப்படிங்கிறது வந்து இ. ஓகேவா?
அதுக்கடுத்து இதுல எஃப்னு ஒன்று இருந்துச்சு. இதுல எஃப் அப்படிங்கிறது வந்து இந்த சொத்துரிமை, அது நீக்கிட்டாங்க. நம்ம பார்த்தோம் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 31ல இருந்து இதுல இருந்து. ஸோ இது வந்து ஜி. ப்ரொஃபஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு தொழில் வேணாலும் நம்ம இந்தியாவில் செய்யலாம், அதுக்கான உரிமை. இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, நான் கிளாஸ் எடுக்கலாம். இந்த உரிமை வந்து எனக்கு எங்கேருந்து வருது? ஆர்டிகல் 19(1) ஜில இருந்து வருது. ஸோ அப்போ இந்த 19 ABCDEFG வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். அப்போ ஒன்ஸ் மோர் சொல்றேன், ஆர்டிகல் ஏ அப்படிங்கிறது பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை. பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் டு அசம்பிள், ஓகேவா, அதாவது ஒரு ஆயுதம் இல்லாம ஒரு இடத்துல கூடுறதுக்கான உரிமை. சி அப்படிங்கிறது வந்து அசோசியேஷன், சங்கம் உருவாக்குதல். அடுத்து டி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம எங்க வேணாலும் தங்கலாம். அதற்கு அடுத்தது ஜி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு இதை பத்தி பேசக்கூடியது. நம்ம வந்து என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம் மக்களே. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19 வரைக்கும் பார்த்தாச்சு. அதற்கு அடுத்து 20க்கு வந்துடலாம். 20 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், அப்புறம் வந்து தண்டனை. அதாவது இப்போ ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒருத்தர் மேலே ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ந்து, அதாவது நம்ம அரசியலமைப்பில் பொறுத்த வரைக்கும் சும்மா, அதாவது எந்த குற்றங்கள் பண்ணாதவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கு, குற்றம் செஞ்சவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கு. இந்த குற்றம் செஞ்சவங்களுக்கான அடிப்படை உரிமை, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான அடிப்படை உரிமைகள்லாம் 20. ஸோ இந்த 20 எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஒருவருக்கு வந்து ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், ஓகேவா. ஒரு சட்டத்தில் ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், நீங்க 2 தண்டனை 3 தண்டனை கொடுக்க முடியாது, ஓகேவா. அதே மாதிரி வந்து தன்னை தானே வந்து நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒத்துக்க நீங்க வைக்க கூடாது. ஸோ நானா வந்து சொல்லலாம், ஆனா வந்து நீங்க என்ன வந்து ஒத்துக்க சொல்லி வற்புறுத்த கூடாது. இந்த மாதிரி சொல்ற விஷயம்லாம் ஆர்டிகிள் 20. 21 ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி நமக்கு கேட்க கேள்வி, ஓகேவா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை அண்ட் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமை, ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு ரைட், ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு டிக்னிஃபைடான வாழ்க்கையை வாழ்றதா இருக்கட்டும், ஒரு ரைட் டு ஹெல்த், அதாவது நமக்கு நல்ல ஒரு மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், இல்லை சுவாசிக்கக்கூடிய காற்றா, இது எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கு, ஓகேவா. ஒரு வேலை பார்க்கறதுக்கோ ஒரு ஃபாரின் போறதுக்கோ எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இந்த அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய எல்லா உரிமைகளையும் உள்ளடக்கிய ஒரு ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகிள் 21A நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்லாம் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு இந்த டிபிஎஸ்பி பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது ரைட் டு எஜுகேஷன், ஓகேவா. ரைட் டு கல்வி உரிமை பற்றி பேசக்கூடியது வந்து 21A. இதுவும் நமக்கு கேள்வியில கேட்பாங்க. அதாவது 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கல்வி கொடுக்கிறது, ஓகேவா. 21A. 22 என்ன அப்படின்னா, அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷனுக்கு எதிரானது, கைது மற்றும் தடுப்பு காவல் சட்டங்களுக்கு எதிரானது. அதாவது இப்போ வந்து என்ன அப்படின்னா, பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குற்றம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நான் இவங்களை அரெஸ்ட் பண்றேன், அதுதான் தடுப்பு காவல் சட்டம். அதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்றது தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கும் அதே மாதிரி சாதாரண அரெஸ்ட் பண்றதுக்கும் எதிரான கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தங்க என்ன அரெஸ்ட் பண்ண வராரு அப்படின்னா, ஒரு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா, ஏன் அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அந்த உரிமை எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 22ல இருக்கு. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்ன விசாரிக்காம கூட்டிட்டு போக கூடாது, என்ன விசாரிச்சுட்டு தான் கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கைது பண்ண 24 மணி நேரத்துல கோர்ட்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், ஓகேவா. ஸோ நீங்க படங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது நைட்டோட நைட்டா ஜட்ஜி வீட்டுக்குலாம் போவாங்க. ஏன் இந்த இது அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், ஓகேவா. ஸோ அதனால போய் கையெழுத்து வாங்கி நீங்க ரிமாண்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணுறது 24 மணி நேரத்தில் கொண்டு கொடுக்கணும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 22 கீழே வரும். ஸோ 23 எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஃபோர்ஸ்ட் லேபர் அண்ட் டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ், அதாவது கட்டாயம், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு பார்த்தோம்ல, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கொத்தடிமை முறை, கட்டாய வேலை, அதே மாதிரி வந்து இந்த மனிதர் வியாபாரங்கள், அதாவது மனிதர்கள் விற்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆர்டிகல் 23. இது இம்பார்ட்டன்ட், ஓகேவா.
ஸோ வந்து இதில் நான் வந்து அதாவது சில பேருக்கு நோட் பண்ணுற கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருக்குள்ளேயும் நான் ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன். இந்த கதை எதுவுமே பெரிய அளவுக்கு டிஎன்பிசியில் கேட்கறது கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம பிவைக்கு இப்போ நம்ம ஒரு 2-3 கொஸ்டின் சும்மா பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் அதை வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே போட்டுருவேன், கீழே லிங்க் இருக்கும். ஓகேவா, அடுத்தது இந்த 23, 24 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. அதாவது குழந்தை தொழிலாளர்களுக்கு அதாவது குழந்தை தொழிலாளரை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 24. அதாவது சைல்ட் லேபருக்கு அகைன்ஸ்ட் ஆனது. அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து எங்கேயும் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த 24. ஓகேவா, 14 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 24 வந்து அடிக்கடி கேள்வியில் கேட்பாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். அடுத்து 25லேருந்து 28 வரைக்கும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ரிலீஜியன் பற்றி. நம்ம ஒரு மதத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த மதத்தில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு மதத்தை நான் வந்து இப்போ ஒரு மதத்தை வந்து நான் முழுமையாக தழுவி அதை சார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இப்போ நான் ஒரு ஹிந்துசத்தையோ ஒரு முஸ்லீமையோ ஒரு இஸ்லாமியத்தையோ ஒரு பௌத்த மதத்தையோ புத்திசமோ ஜெயினிசமோ எதை வேணாலும் நான் தழுவி அதை சார்ந்து இருக்கலாம். அதான் ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ் சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த மதத்தை ஏற்கலாம், அதை பின்பற்றலாம், அதை நான் பரப்பவும் செய்யலாம். அப்போ மதத்தை பரப்புறது வந்து குற்றமா அப்படின்னு கேட்டால் மதத்தை பரப்புறது குற்றம் கிடையாது. ப்ராபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதத்தை பரப்புறது குற்றம் இல்லை, கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது குற்றம் சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது நானா விரும்பி ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறலாம், ஆனால் அது தப்பு கிடையாது. ஆனால் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ண வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதான் 25. 26 என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மதத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது பண்றதுக்கு நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. இப்போ ஒரு முஸ்லீம் இருக்காங்க, அவங்க வக்கஃப் போர்டு இந்த மாதிரிலாம் தனியாக வச்சிருப்பாங்க. இப்போ ஹிந்து ரிலீஜியஸ் போர்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தன்னை ஒரு கோயிலுக்கானது இருக்கும், ஒரு சர்ச்சுக்கானது இருக்கும், ஒரு சிஎஸ்ஐ டயோஷன், ஆர்சி டயோஷன், இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதற்கான உரிமையை கொடுத்தது 26. ஓகேவா, 27 என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு மதத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நீங்க வரி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ ஒரு ஹிந்து மதத்தை முன்னேற்றத்துக்காகவோ இஸ்லாமிய மதத்தை முன்னேற்றத்துக்காகவோ கிறிஸ்தவ மதத்தை முன்னேற்றத்துக்காகவோ அந்தந்த மக்கள் வந்து வரி கட்டணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ இதான் வந்து 27 பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் பத்தி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 28 என்ன அப்படின்னா இப்போ சில மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா, இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில இப்போ எங்கள் ஊரில் வந்து ஹிந்து வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே மத போதனைகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, ரிலீஜியஸ் ஒர்க்ஷிப் நடக்கும், மந்திரம் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இதை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதை பற்றி பேசக்கூடியதான். இப்போ வந்து என்ன அப்படின்னா முழுக்க ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் வந்து அதாவது ஒரு ஸ்டேட்டுடைய ஃபண்ட், ஸ்டேட் அப்படின்னா என்ன சொன்னேன் ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, மத்திய அரசோ மாநில அரசோ இல்ல வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்க மத போதனைகள் பண்ணக்கூடாது. மத போதனைகள் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட். ஓகேவா, சப்போஸ் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ண அதாவது ஒரு அங்கீகாரம் பெற்ற பள்ளியா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன ஃபண்ட் வாங்கக்கூடிய பள்ளியா இருக்கக்கூடிய இடத்துல அவங்க தேவைப்பட்டா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணாம இருக்கலாம். இவங்க பண்ணா பிரச்சனை கிடையாது. முழுக்க தனியா ஒரு ட்ரஸ்ட் வந்து இப்போ வந்து ஒன்று நடத்துறாங்க. இப்போ ராமகிருஷ்ணா மிஷன்ங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து நடத்துறாங்க அப்படின்னா ஒரு ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் நடத்துறாங்கன்னா அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதான் ஆர்டிகல் 28. ஸோ 25, 26, 27, 28 புரிஞ்சுதா? அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 29 வந்து சிறுபான்மையினரை பற்றி அதாவது சிறுபான்மையினருடைய உரிமைகள் பற்றி பேசக்கூடியது. சிறுபான்மையினர் அப்படின்னா வந்து 2 வகையான சிறுபான்மையினர். ஒன்று மதம் சார்ந்தது, இன்னொன்று மொழி சார்ந்தது. மதம் சார்ந்தது அப்படின்னு மதம் சார்ந்தது இப்போ மதம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% மேலே யார் இருக்காங்களோ அவங்க வந்து மெஜாரிட்டி, அது கீழே யார் இருக்காங்களோ மைனாரிட்டி. ஓகேவா, அப்போ அந்த மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுடைய மொழியா இருக்கட்டும், அவங்களுடைய கலாச்சாரம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. மொழி சார்ந்தவங்களும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மலையாளம் வந்து அவங்க சில விஷயங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஓகேவா, அதற்கான உரிமை வந்து 28. அப்போ மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது மொழி சார்ந்த சிறுபான்மையினர் இருக்காங்க, மதம் சார்ந்த அதாவது சமயம் சார்ந்த சிறுபான்மையினரும் இருக்காங்க. அதற்கடுத்து 30 நம்ம 28 பார்த்தோம்ல, நம்ம 28 என்ன பார்த்தோம், அந்த மத போதனைகள் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் வந்து அவங்களுக்கான
எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நிறுவனங்களை வந்து அவங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கிள் 30. ஓகேவா. நெக்ஸ்ட் 31 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த சொத்துரிமை அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க 44வது அரசியல் சட்டத்திட்டம் 1978 மூலமாக. நெக்ஸ்ட் 32 வந்து இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படிங்கிறது இது அடுத்த நான் பேஜில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் இதில் ப்ரொவிஷனில் வந்து நீதி பேராணைகள்னு சொல்லுவாங்க. ரிட்ஸு 5 ரிட் இருக்கும். 5 ரிட்டும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸை வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் எந்த சரத்தை சொல்றாரு அப்படின்னா 32. அப்போ 32 இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இது வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றது. ஓகேவா. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. டன். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் உண்டு, அதாவது வந்து பதஞ்சலி சாஸ்திரின்னு ஒருத்தர். பதஞ்சலி சாஸ்திரி அப்படிங்கிறவர் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வந்து என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியல், அதாவது இந்த மக்களாட்சியுடைய ஒரு ஷீல்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஷீல்டு டு த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருப்பார். டெமோக்ரஸிக்கான ஒரு ஷீல்டு, மக்களாட்சிக்கான ஒரு கேடயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் பதஞ்சலி சாஸ்திரி. நம்ம கொஸ்டினில் கூட அதை பார்ப்போம். ஸோ இது வந்து 32 நம்ம அடுத்த இதில் நம்ம டீட்டெயிலாக இதை பார்ப்போம். சரியா. ஸோ அதுக்கடுத்து 33 போயிடலாம். 33 என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் அடிப்படை உரிமை, எங்கே வேணாலும் போகலாம், என்ன யார்கிட்ட வேணாலும் பேசலாம், இந்த மாதிரி நிறைய உரிமைகள் இருக்கு. ஸோ இந்த உரிமைகள் வந்து ஆயுதப்படைனா இந்த அதாவது நம்ம மிலிட்ரியா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், இந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் சரி, அதாவது இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லா உரிமைகளும் கொடுக்கலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு சில உரிமைகள் தடுக்கிறதுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு. அதாவது இப்போ அவங்களுக்கு எல்லா உரிமை, அதாவது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது இதெல்லாம் ஒரு ஆர்மி டிசிப்ளின். ஓகேவா. இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் இப்போ இதெல்லாம் சில முக்கியமான போஸ்ட்டு சில ஏரியாஸில் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்கவங்களாம் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு அப்போது அது வந்து என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆர்மி பீப்புள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களுக்கு சில அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் நினைச்சா அதை வந்து எடுக்கலாம். இது 33. அடுத்து 34 இது வரைக்கும் பெரிய அளவு வந்ததில்லை. என்ன அப்படின்னா மார்ஷல், இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு இராணுவ சட்டம் அமல்ல இருக்கு அப்படின்னா அங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து செல்லாது. ஏன்னா வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேபாளில் ஒரு பிரச்சனையாகி அங்கே வந்து மிலிட்ரி ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மிலிட்ரி ரூல் கொண்டு வர டைமில் எனக்கு வந்து உரிமை இருக்குது, நான் வந்து எங்கே வேணாலும் நான் ஒன்றா கூடலாம். நான் இப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனை நடக்குது வச்சுக்கோங்களேன், நம்ம நேபாள் நடந்தது, அதெல்லாம் நடக்காது இந்தியாவில். பட் சொல்கிறேன், இப்போ இந்தியாவில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, மிலிட்ரி ரூல் எடுத்துட்டாங்க, நான் வந்து என்ன வேணாலும் பேசுவேன், ஆர்டிகிள் 19(1)(7) எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் பேசினா பிரச்சனை வரும். ஸோ அதனால் அந்த இராணுவ சட்டம் ஒரு இடத்துல அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது செல்லாது. 35 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தோம்ல, இவ்வளோ அடிப்படை உரிமைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் சட்டம் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து லெஜிஸ்லேஷன், நீங்கள் சட்டம் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆர்டிகிள் 12லேருந்து 35 வரைக்கும் உள்ளது. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து டைரெக்டாக வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை இதை மட்டும் கொடுத்துட்டு எந்த ஆர்டிகிள்னு கேட்கலாம், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நம்ம கொஸ்டினும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்டிகிள் 32 வந்து நமக்கு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்னு பார்த்தோம்ல, இதில் வந்து ஒரு 5 வகையான ரிட்டு சொல்கிறாங்க. அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த படம், அதாவது ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதாவது இந்த மணிகண்டனை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போயினோடனே சூர்யா என்ன போடுவார் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவார். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு, ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஓகேவா. ஆட்கொணர்வு. ஸோ இந்த ஆட்கொணர்வு மனு ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அப்படின்னா அதாவது சட்டத்திட்டத்திற்கு உட்படாமல், அதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்படாமல் ஒருத்தங்களை வந்து சட்டவிரோதமாக ஒருத்தங்களை வந்து எங்கேயாவது அடைச்சி வச்சிருந்தாலோ இல்லை தூக்கிட்டு போயிருந்தாலோ அவங்கள வந்து கோர்ட்டு முன்னாடி கொண்டு நிறுத்தணும். அப்போ ஹேபியஸ் கார்பஸ் மனு, இப்போ வந்து என்னை காணும், என்னை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்போ ஹேபியஸ் கார்பஸ் வந்து நீதிமன்றத்தில் போடுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து என்னை வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே என்ன நீதிமன்றத்தில் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ டு ஹேவ் த பாடி, இதுக்கு ஹேபியஸ் கார்பஸ்க்கு அர்த்தம் வந்து டு ஹேவ் த பாடி ஆஃப். ஸோ நான் இங்கே சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், வி கமெண்ட் டு ஃபார்வர்ட், இதெல்லாம் அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, இல்லை நமக்கு வந்து டைரக்டான கொஸ்டினாக கூட கேட்குறாங்க. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதிருக்கேன். கொஸ்டின் அதாவது
நம்ம வந்து பாலிட்டி படித்து ஃபுல்லாக படித்து நம்ம வக்கீலாகலாம் போகிறதில்ல. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகணும். அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை எடுக்கல இது எடுக்கல அப்படின்லாம் இல்லை. இப்போது சில விஷயங்கள் இதில் நம்ம கவர் பண்ண மாட்டோம். இப்போது அந்த எமர்ஜென்சி டைமில் என்னெல்லாம் இது பண்ண அது நம்ம எங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னா எமர்ஜென்சி படிக்கும்போது கவர் பண்ணுவோம். அதே மாதிரி சில கேசஸும் நம்ம தனியாக கேசஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டாமஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா வி கமாண்ட். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை பண்ணு, அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை வந்து ஆர்டர் போடுறது. அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயம் இப்போ நீதிமன்றம் வந்து இப்போ பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து செயல்படுத்தாமல் இருக்காங்க கவர்மெண்ட், செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு மண்டாமஸ் போடுறது. இல்லை ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கட்டளை இடுறது தான் மண்டாமஸ் அப்படிங்கிறது. செயலுறுத்தும் பேராணை, நீதி பேராணை. அடுத்து ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது டு ஃபார்பிட் அப்படின்னு அர்த்தம், தடை விதித்தல் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு, ஒரு சின்ன அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அவங்களுடைய பவரை தாண்டி ஒரு விஷயத்தை ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்களோ இல்லை வந்து அவங்க தாண்டி ஒரு கேஸ் எடுக்கிறாங்களோ அப்படின்னு எடுக்கும்போது அதை தடை செய்தல். எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? அதாவது அவங்களுடைய இதுக்கு இந்த கேஸ் தான் எடுக்க முடியும், இந்த லெவல் மேலோட கேசஸ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி செக்யூரி அப்படிங்கிறது ஆவணக்கேற்பு. இப்போ ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணங்கள் கேட்பது தான் டு பி சர்டிஃபைட், நெறிமுறை உறுத்துதல். ஓகேவா? நெக்ஸ்ட் கியோ வாரண்டோ அப்படின்னு தகுதி முறை விடும். ஒரு விஷயத்தை ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒன்று பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படிங்கிறது கியோ வாரண்டோ. ஸோ இதில் வந்து நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது இதையும் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி தான் கேள்வி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தாண்டி வெளியே சில ஆர்டிகல் இருக்குது. எப்படி நம்ம டிபிஎஸ்பியில் வெளியே சில ஆர்டிகல் பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வெளியே கொஞ்சம் ஆர்டிகல் இருக்குது. இப்போ ஆர்டிகல் 265 என்ன சொல்லுது அப்படின்னா பார்ட் 12ல் அதாவது நம்ம கவர்மெண்ட் தவிர வேற யாரும் வந்து டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று விதிக்க முடியாது. எப்படி? அதாவது அத்தாரிட்டி இல்லாமல் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் போடலாம், நமக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வரி செலுத்தலாம். அதை தாண்டி வேற யாரும் வந்து வரி போட முடியாது. அதான் 265. ஓகேவா? ஆர்டிகல் 300 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சொத்துரிமை. நம்ம அந்த 44வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1978. ஆர்டிகல் 301 எதை சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வந்து நான் வாணிபம் செய்யறதுக்கு எந்த தடையும் கிடையாது, ஃப்ரீ ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது ஃப்ரீ. அதுக்கடுத்து 326 என்ன சொல்லுது? 326 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது 18 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் வந்து வாக்களிக்கலாம். ஓகேவா? எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். அதான் யூனிவர்சல் அடல்ட் சர்வே. இதையும் ஒரு அடிப்படை உரிமை, அதாவது வெளியே இருக்கக்கூடிய இது அடிப்படை உரிமைகள் கிடையாது, அடிப்படை உரிமைகள் மாறி அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவுட்சைடு இந்த பார்ட் 3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதனுடைய சில சாராம்சங்கள், இதனுடைய சில சாலியன் ஃபீல்ட்ஸ் இதை முதல்ல பார்த்துருக்கணும். இந்த ஸ்லைடு இங்கே வந்துச்சு. இந்த சாராம்சங்கள் என்ன அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஷிப் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு. 15, 16, 19, 29, 30. ஸோ 15, 16, 19, 29, 30 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஐந்து அடிப்படை உரிமைகளும் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா நம்மளுடைய இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான். ஸோ இது அதாவது எல்லாமே உண்டு, பட் இது எக்ஸ்க்ளூசிவாக இவங்களுக்கு மட்டும். அப்போ இந்த இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. இதை தவிர எல்லாரும் ஃபாரினர்ஸ்க்கு உண்டு. அப்போ ஒரு ஃபாரினர் வந்து தன்னுடைய மதத்தை வந்து இங்கே வந்து பரப்பலாமான்னு கேட்டால் பரப்பலாம். ஏன்னா 25ல் இருக்குது, இங்கே 25 வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாட் அப்சல்யூட், முழுமையானவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முழுக்க அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னா அப்படியே அதை மீறவே, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இப்போ பேச்சுரிமை அப்படின்னு இருக்கு, அது வந்து அப்படியே முழுமையாக கிடைச்சிருமா? எனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் இஷ்டத்துக்கு வாயில் வந்து பேச முடியுமா? பேசக்கூடாது. அதனால நாட் அப்சல்யூட், முழுமையானவை அல்ல. அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் இருக்கும், சில இது பாசிட்டிவ். அதாவது சில விஷயங்கள் நம்மளுக்கு பண்ண சொல்லக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ணாத அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நெகட்டிவ் கேரக்டரில் இருக்கும், பாசிட்டிவ் கேரக்டரில் இருக்கும். அடுத்து ஜஸ்டிசபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ஃபோர்ஸபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா. அதாவது இப்போ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், ஹை கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஹை கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தா 226, சுப்ரீம் கோர்ட் போகலான்னு சொல்லுது 32. அதுக்கு அடுத்து நம்ம வந்து தடுப்பு காவல் சட்டம் நம்ம வந்து ஆர்டிகல் 22ல் பார்த்தோம். ஸோ இதில் சில சட்டங்கள் இருக்குது, இதுல இருந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேள்வியாக கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ சட்டங்கள் எல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தடுப்பு காவல் சட்டம், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950. அடுத்தது மிஸ்ஸா
அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, நல்லா மிஸ்ஸாவே பார்த்த வேண்டாம். மிஸ்ஸா வந்து 1971 மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம். அதே மாதிரி காஃப் போசா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 1974. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. அதே மாதிரி வந்து PBMSCCA ஆக்ட் அப்படின்னு 1980. தடா அப்படிங்கிற ஒரு சட்டம் 1985, அதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் டிஸ்டர்ப்ஸ் ஆக்ட் அப்படின்னு. அடுத்து பொடா ஆக்ட், ஓகேவா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் நமக்கு 2002 தீவிரவாத தடுப்பு சட்டம் அப்படின்னு. அடுத்து PITNDP ஆக்ட் 1988. இது வந்து இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல நமக்கு டைரக்டாக கேட்பாங்க, அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சும்மா 2-3 கொஸ்டின் கொடுக்க, அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இதை போட்டுறேன். டெலிகிராம் குரூப் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? ரெண்டாவதுல பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னால் என்ன? ஸோ இதில் ஜெனரலிஸ்டிக்கான கேள்விகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆகுது, எமர்ஜென்சி பற்றி சொன்னேன். இது எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 படி நமக்கு கேரண்டி பண்ணுறாங்க? இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தது, டிஸ்கஸ் பண்ணது தான். எந்த பார்ட்டு, இது கொடுத்த அபாலிஷன் ஆஃப் டைட்டில் எந்த ஆர்டிக்கிள், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி எந்த ஆர்டிக்கிள், இது அப்சல்யூட்டா என்ஃபோர்ஸபிளா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கேள்விப்பா, 26 பேஜ் இருக்கா? ஓகே, 63 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை அந்த பிடிஎஃப் நான் வந்து டெலிகிராமில் போடுறேன், பார்த்து இதை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருக்குதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.